விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகக்கூடிய விஷயம் என்னென்னா, ரொம்ப பிரபலமான சக்தி வாய்ந்த பூஞ்சான் கொல்லி தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போட்ட அதே ஒரு டெக்னிக்கில் தான் இதுலேயும் வரப்போகிறது. ப்ரொபனோசோப் 70% WP அப்படிங்கிறத பற்றி தான், இந்த மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பூஞ்சான் பார்த்திங்கன்னா பூஞ்சான் நோய்களை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் செடிகளுடைய பசுமைத்தன்மையும் தக்க வைக்கிறது. ஓகேவா? இது எப்படி வேலை செய்யுது, எப்போ பயன்படுத்த வேண்டும், எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்த வேண்டும், இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் என்னென்ன, அதோடைய விலை நிலவரங்கள் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ தான் இது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ உள்ள நேராக போவோம். இது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்குள்ளேயே நேராக போயிடுவோம். ப்ரொபனோசோப் அப்படிங்கிறது ஒரு கான்டாக்ட் ஃபங்கிசைட், தொடர்பு பூஞ்சான் கொல்லி. அதாவது இதை செடிகள் மீது தெளிக்கும் போது ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கிடும். பூஞ்சை வித்துக்கள்னு சொல்லக்கூடிய அதை சொரிஞ்சு சாப்பிட்றதாக இருக்கட்டும், உறிஞ்சி சாப்பிடுவதாக இருக்கட்டும், இல்லை ஊடுருவுவதாக இருக்கட்டும், இது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே இது பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்திடும். இது மிக முக்கிய விஷயம் என்னென்னா, இதில் துந்தகம்னு சொல்லக்கூடிய ஜிங்க் சத்து உள்ளது. இது பயிர்களுக்கு கூடுதல் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் நல்ல பச்சைத்தன்மை, க்ரீனிங் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சைத்தன்மை கட்டி இருக்கிறதுக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் கான்டாக்ட் ஃபங்கிசைட்னா மேலே அடிச்சிட்டோம் அப்படின்னா பூஞ்சான்கள் இருந்துச்சுன்னா டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் செடிகள் சுற்றி அடிக்கக்கூடிய பயிர்கள் எல்லாத்துக்குமே எல்லா செடிகளும் மொத்தமாக நினைகிற மாரி, எல்லா பகுதிகளும் நினைகிற மாரி இந்த மருந்து அடித்தோம் அப்படின்னா ரிசல்ட்டுங்கிறது சூப்பராக இருக்கும். எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தலாம், டோசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். என்னென்ன பயிர்கள்னு முதல்ல பார்க்கும் பொழுது நெல், மிளகாய், தக்காளி, உருளைக்கிழங்கு, திராட்சை, மாதுளை பயிர்களுக்கு நாம் இதை பயன்படுத்தலாம். நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் இலைப்புலி நோய்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிளகாயை பொறுத்த வரைக்கும் கருகல் நோய் மற்றும் பழமழுகல் நோய்க்கு பயனுள்ளதாக இருக்கும். தக்காளியை பொறுத்த வரைக்கும் தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் முன் மற்றும் பின் கருகல் நோய், அதாவது ஏர்லி அண்ட் லேட் பிளைட்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கு பயனுள்ளதாக இருக்கும். திராட்சையை பொறுத்த வரைக்கும் அடிசாம்பல் நோய்க்கு பயனுள்ளதாக இருக்கும். மாதுளையை பொறுத்த வரைக்கும் இலை மற்றும் புளி அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் ஸ்கிராப், அந்த நோய்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்தும் அளவு என்ன, டோசேஜ் அப்படின்றது இல்லையா, அந்த டோசேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்குன்னு பார்க்கும் பொழுது 600 to 800 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம். ஒரு சில நிறுவனங்கள் 600 கிராம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில நிறுவனங்கள் 800 கிராம் கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக 600 to 800 கிராமில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் கண்ட்ரோல். இப்போ 15 லிட்டர் டேங்குக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா 45 முதல் 50 கிராம் வரைக்கும் பவுடரை தண்ணியில் கொட்டி நீட்டாக கலந்துடணும். இந்த பவுடரை கொண்டு போய் நேராக டேங்கில் 15 லிட்டர் தண்ணியில் கொட்டியெல்லாம் கலக்கக்கூடாது. முன்கூட்டியே ஒரு 10 டப்பா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து தடன்னு கலந்து ரெடி பண்ணிக்கிட்டு டேங்குக்குள்ளே அந்த டப்பாவில் இருந்து மொண்டு ஊற்றணும். அப்போ தான் ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு பவுட்ரு நேராக கொண்டு போய் 45 to 50 கிராம் டேங்க்குள்ளே கொட்டணும் அப்படின்னா ரிசல்ட்டுங்கிறது நல்லா இருக்காது. ஓகேங்களா? இன்னும் உதாரணமாக சொல்லணும்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்கும். கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நோய் வருவதற்கு இல்லை லைட்டாக தெரியும் போதே அதை ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த மருந்து காற்றோடியினுடைய எதிர் திசையில் தயவு செஞ்சு அடிக்கவே கூடாது. எந்த மருந்துமே அடிக்கக்கூடாது. இதை அடிச்சிங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு எஃபெக்டிவே அப்படிங்கிறதே இருக்காது. ஓகேவா? இதில் பாப்புலரான பிராண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதோடைய விலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரபலமான நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேயர் நிறுவனம் இல்லை, அண்ட்ரகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் வருது. அடுத்ததாக வில்ஹுட் டிசியில் பார்த்தீங்கன்னா டெய்ர் கூல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதோடைய 1 கிலோவோட விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 750 முதல் 900 ரூபா வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த மருந்துடைய விலை அப்படிங்கிறது 750 to 900 வரைக்கும் இடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஓகேங்களா? எப்படி சொல்கிறது, இப்போ மிளகாய், தக்காளி எல்லாத்துலேயுமே மற்றதில் இருக்கிறத விட இது ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமாக இப்போ இந்த டாட்டா ராலிஸில் கூட இருக்குது. அது என்னென்னா ப்ரொபன்சோப் அப்படிங்கிற பேரில் டாட்டா ராலிஸில் கூட இருக்குது. அது 1 கிலோ 780 to 850 சம்திங் தான் இருக்குது. அந்த வெல்குட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் கோல் கூட 700 ரூபா தான் 1 கிலோ. அதேமாரி காய்தனி ப்ரோபி அப்படின்னு சொல்லி இருக்கும் ஒரு பிராண்ட், அது 750 ரூபா தான் இருக்கும். இதுமாரி நிறையா நிறுவனங்களில் நிறையா இது மாதிரி இருக்குது. இதை நம்ம எதை யூஸ் பண்ணி எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் விஷயமே.
நீங்கள் எந்த நிறுவனத்தோட இந்த ஒரு டெக்னிக்கல் நேமில் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த நிறுவன மருந்து வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஏன்னா ஸ்பாட் ப்ராக்டம், அதாவது தொடர்பு பூஞ்சான் கொல்லி, இது பயிர்களை பல்வேறு பூஞ்சான்களை கட்டுப்படுத்திடும். ஓகே, ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தில் வரதுனால எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.